கொத்தமல்லி முட்டை பிரியாணி பார்க்கலாம். கிட்ஸுக்கெலாம் லஞ்சுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டான ரெசிபி. இஞ்சி எடுத்துக்கோங்க, பூண்டு சேர்த்துட்டு 4 போல் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி சேர்த்து நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி போல் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுமே 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வேக வச்ச முட்டை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 3 தான் சேர்த்துருக்கேன். ஊற வச்ச ஜீரக சம்பா ரைஸையும் சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சா போதும். அரிசி கண்டிப்பாக 1/2 hour போல் ஊறணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தாட்டி இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு 2 விசில் விட்டிங்கனாலே போதும். சூப்பராக நல்லா பொலன்னு வந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரக சம்பா ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட ட்ரை பண்ணலாம். கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.